ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் மூலம் வானிலை ஆய்வுக்கான இன்சாட்-3DS செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. பிஜேபியின் 2 நாள் தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் மூலம் இன்சாட்-3DS செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மாலை மணி 5:35க்கு இது விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்சாட் 3D செயற்கைக்கோள் வானிலை ஆய்வுக்கும் பேரிடர் நிர்வாகம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படும். ஏற்கனவே விண்ணில் செயல்பாட்டில் உள்ள இன்சாட் 3D மற்றும் இன்சாட் 3DR செயற்கைக்கோள்களுடன் இணைந்து இது செயல்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வானிலையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் நிலம் மற்றும் கடலின் மேற்பரப்பில் உள்ள சிறிய வகை மாற்றங்களையும் கண்டறியும் அதிநவீன கேமராக்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. கனமழை, கடும் பனிப்பொழிவு, மேகமூட்டம், காட்டுத்தீ, கடும் காற்று மாசு, ஓசோனில் ஏற்படும் மாற்றங்களை இந்த செயற்கைக்கோள் அனுப்பும் உயர் ரக துல்லிய படங்கள் மூலம் கணக்கிட முடியும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பப்பட்ட 20 நிமிடங்களுக்குள் இன்சாட் 3DS-ஐ நிர்ணயித்த பாதையில் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில செய்திகளுக்காக ஜாய். பிஜேபியின் 2 நாள் தேசிய மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உட்பட 11,500 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. இதில் 2 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த மாநாட்டில் பிரதமர் நாளை நிறைவுரை ஆற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் தேசிய கூட்டமைப்புக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குநர்கள் தம்மை புதுதில்லியில் சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இது கரும்பு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். புதுதில்லியில் பெடரல் வங்கியின் அலுவலர்கள் உடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உயர் பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த கையேட்டினை வெளியிட்டு அவர் பேசினார். ஊரகப் பகுதிகளில் 74% குடியிருப்புகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் பெண்களும் பெண் குழந்தைகளும் பெருமளவு பயனடைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். மகளிர் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி பாரதி பிரவீன் பவார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் பாதுகாப்பிற்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தில்லி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தீர்மானத்தை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று தாக்கல் செய்தார். விவசாயிகள் போராட்டம் காரணமாக CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகள் தவறானவை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் கடிதம் போலியானது என்றும் அந்த வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுபோன்ற எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த செய்திக்குறிப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பஞ்சு மிட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி செயற்கை நிறமூட்டிகளை கொண்டு உணவுப் பொருட்களை தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு முகேஷ்குமார் மீனா நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய வசதிகள், சட்டம் ஒழுங்கை பராமரித்தல், வாக்காளர் அடையாள அட்டை விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து இந்த ஆய்வின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் மாவட்டந்தோறும் முன்பிருந்ததை விட 20%த்திற்கும் கூடுதலான பணியாளர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திரு முகேஷ்குமார் மீனா கூறினார். இவர்களுக்கான பயிற்சியை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார். மும்பையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 15க்கும் மேற்பட்ட கடைகள் சேதமடைந்தன. கோவிந்தி பகுதியில் இன்று அதிகாலை இந்த தீ விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் சில குடியிருப்புகளும் சேதமடைந்ததாக அவர் மேலும் கூறுகிறார். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கனமழை காரணமாக மின் விநியோகம் பாதிக்கப்படக்கூடும் என்றும் நிலச்சரிவு, மண்சரிவு போன்றவை நேரிட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மலேசியாவில் சற்றுமுன் முடிவடைந்த அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் ஜப்பானை வென்றது. இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை 21-17, 16-21, 22-20 என்ற செட் கணக்கில் சிதா மட்சுயாமா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவில் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் நொசோமி ஒக்குஹாராவை வென்றார். மற்றொரு ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் நட்சுகி நிதைராவை வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் கிரனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 304 ரன் எடுத்துள்ளது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் அஸ்வின் சொந்த காரணங்களுக்காக போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் மகளிர் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று சிலியை எதிர்கொள்கிறது. பூசனில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். GSLV F-14 ராக்கெட் மூலம் வானிலை ஆய்வுக்கான இன்சாட் 3DS செயற்கைக்கோள் இன்று மாலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. பிஜேபியின் 2 நாள் தேசிய மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.